Welcome, teachers. To the world, you might be a very ordinary person, but to your students, you're always a shiro or a hero. To all those extraordinary personalities, a hearty welcome to the second term training of this year, a new term for teaching and learning, a time for new possibilities and explorations. To start with the training, let us have a small warm-up. This is not going to be a physical warm-up, but a mental warm-up. You have got some words to read here. So, in the words read பண்றதுக்கு, you will be having some tricks. Let us see how many words you were able to read using that trick. Can you read this word? Yes, it is 1 in a million. Guess this word? It is forget it. Can you read this word? You are right. It is try to understand. Can you read this word? Yes, it is overseas travel. Any guesses for this word? You are right. Breakfast. So, with this, we conclude this warm-up. Now we'll move into the session. In this training, you will have these 10 things as a discussion point. Why was NMLTHM program launched for classes 1 to 3? We know that by the year 2025, classes 1 to 3 இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் we want them to read with comprehension and possess the basic arithmetic skills. This is the mission statement for the NMLTHM program. So to achieve this, we had lot of interventions. Year 1ல நம்ம எப்படி இந்த ப்ரோக்ராமை ப்ரோக்ரஸ் பண்ணினோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். The first year is year of foundation. So, கொரோனா பேண்டமிக்னால ஏற்பட்ட அந்த லேர்னிங் கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக we started NMLTHM mission. Year 1 ஃபுல்லாகவே பேசிக் லாங்குவேஜ் ஸ்கில்ஸான லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் we had been designing activities and exercises. So, students were introduced to literacy. That is, they should be able to read and write with understanding in the language they have learned. ஸோ இங்கே எந்த லாங்குவேஜ் கற்றுக்குறாங்கன்னா இங்கிலீஷில் அவங்க படிக்கிற விஷயங்களையும் சரி எழுதுகிற விஷயங்களையும் சரி புரிதலோடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம லிட்ரஸின்னு இங்கே மென்ஷன் பண்ணுறோம். தஸ் ஃபவுண்டேஷ்னல் லாங்குவேஜ் ஸ்கில்ஸான லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்கை சைல்ட் ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டீஸ் மூலயமா இயர் 1ல் நம்ம கொடுத்துட்டு வந்தோம். தென் வி ஹேட் இயர் 2. இயர் 1ல் ப்ரோக்ரஸ் பண்ணப்பட்ட ஃபவுண்டேஷ்னல் ஸ்கில்ஸை இயர் 2ல் நம்ம அதிகமாக ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணினோம். ஆஃப்டர் டேர்ம் 1, we wanted them to get introduced to the next levels of language, that is next level skills அவங்க introduce பண்ணோம் நம்ம. That is reading and writing. Year 2 ஃபுல்லாகவே reading and writingக்கு அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக மாடியூல்ஸ் அப்கிரேட் பண்ணப்பட்டது. புது புது ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினோம். அவங்க டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கான்டென்ட் எல்லாத்தையுமே ஒரு டூலாக எடுத்துக்கிட்டு அந்த டூல் மூலயமா எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் அட்டைன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணப்பட்டது. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கான்டென்ட்டையும் வி ஸ்டார்டட் இன்டகிரேட்டிங் இன்டு ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸசைசஸ். ஆஃப்டர் 2 years ஆஃப் இன்டர்வென்ஷன் ஸ்டூடெண்ட்ஸுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வி ஹேட் பீன் கிவிங் அ செக். ஸோ அந்த ப்ராக்ரஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதோடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கும் வி ஹேட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா வி ஹேட் அ பேஸ்லைன் அசஸ்மெண்ட். அந்த அசஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுடைய இனிஷியல் லேர்னிங் லெவல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லிச்சு. தென் வி ஹாவ் ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இந்த 2 அசஸ்மெண்ட்டும் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கரிக்குலம் அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ரோக்ரஸ். எப்படி டிஹெச்பியில் ஒரு ஆக்டிவிட்டி நடத்துறது மேண்டேட்ரியோ, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக்கில் எக்ஸசைசஸ் பண்ணுறது மேண்டேட்ரியோ, அதே மாதிரி ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணுறதும் இட்ஸ் அ மேண்டேட்ரி திங். தென் வி ஹேட் அ காம்ப்ரிஹென்சிவ் பேஸ்லைன் அசஸ்மெண்ட். அது மூலயமா எந்த அளவுக்கு நம்ம ப்ரோக்ரஸ் ஆயிருக்கோம் அப்படிங்கிறத அசஸ் பண்ணி பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் இதில் என்னெல்லாம் அசஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா வி ஹேட் லிஸ்னிங் காம்ப்ரிஹென்ஷன், ஓரல் வெக்காபுலரி, இனிஷியல் சவுண்ட் ஐடென்டிஃபிகேஷன், லெட்டர் நேமிங் அக்யூரசி அண்ட் ஃப்ளூயன்சி, ஃபெமிலியர் வேர்ட் ரீடிங் அக்யூரசி அண்ட் ஃப்ளூயன்சி, நான்-வேர்ட் ரீடிங் ஃப்ளூயன்சி, ஓரல் ரீடிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் டிக்டேஷன் ஆஃப் ஆல்ஃபபெட் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணும்போது அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்கில் செட்லையும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வி கேன் ஹாவ் அ கன்சாலிடேட்டட் வியூ. ஏரியாஸ் ஆஃப் குட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லிசனிங் காம்ப்ரிஹென்ஷன்,
oral vocabulary, initial sound identification, letter naming accuracy, familiar word accuracy, dictation of alphabet, dictation of sentences. இந்த எல்லா விஷயங்களையும் பசங்க ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. வெரஸ் ஒரு சில ஏரியாஸில் நம்ம இனி கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது எதுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு லெட்டர் நேமிங் ஃப்ளூயன்சி. லெட்டர்ஸை வாசிக்கும் பொழுது நிறைய டைம் கொடுத்தோம் அப்படின்னா அதில் கொடுத்துருக்க எல்லா லெட்டர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸால் வாசிக்க முடிஞ்சுது. அதே மாதிரி தான் வேர்ட்ஸுக்கும் நான் வேர்ட்ஸுக்கும். அகெயின் சென்டென்சஸ் வாசிக்கும் பொழுது கூட ஃப்ளூயன்சியில் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. சென்டென்சஸை நம்ம நிறைய டைம் கொடுத்து வாசிக்க சொல்லும்போது ரொம்ப யோசித்து வாசிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பாசிபிளாக இருந்தது. வெரஸ் ஃப்ளூயண்ட்டாக ஸ்பீடாக நம்ம கொடுத்துருக்க டைம்குள்ளே வாசிக்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய குழந்தைங்கள் அதில் தடுமாற்றமாக தான் இருந்திருக்காங்க. ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிற விஷயத்துலையும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேகிங் பிஹைண்ட். அவங்களால வாசிக்க முடியுது, வாசிச்சதை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெர் இஸ் அ லேக். அதே மாதிரி டிக்டேஷன் கொடுக்கும்போது அவங்களால எழுத்துக்களை ஆல்ஃபபெட்டை சரியாக எழுத முடியுது, சென்டென்சஸையும் சரியாக எழுத முடியுது. வெரஸ் வேர்ட்ஸ் வரும்போது, அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ்னு வரும்போது எழுதுறதுல அவங்களுக்கு சிரமம் இருந்தது. ஸோ எண்ணும் எழுத்தும்ல கொடுக்கப்பட்டிருக்கிற மெட்டீரியல்ஸ் ஒவ்வொருத்தரையும் டைனமிக்கலாக ஒவ்வொரு டேர்முக்கும் வேறு வேறு மாதிரி மாற்றங்களோட எப்படி நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பேஸ்லைன் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வருஷத்துக்கான மாடியூல்ஸை அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ்லைன் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிப்போர்ட்டில் பார்த்தோம். வெரஸ் ஃப்ளூயன்சிலையும் டிக்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸில் மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணுறதுக்கும் டிக்டேஷன் கொடுக்கும்போது வார்த்தைகளை எழுதுறதுக்குமான நிறைய ஆக்டிவிட்டீஸும் எக்ஸசைஸும் நம்ம அவங்களுக்கு சேர்க்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த ஸ்கில்ஸை அட்டைன் பண்ணுறதுக்கு இயர் 3 உடைய டிஹெச்பிலையும் சரி ஒர்க் புக்லேயும் சரி நிறைய ஆக்டிவிட்டீஸும் எக்ஸசைசஸும் இன்டகிரேட் பண்ணப்பட்டிருக்கு. டேர்ம் 2ல் ரீடிங் ஃப்ளூயன்சியை டெவலப் பண்ணுறதுக்கும் டிக்டேஷனை டெவலப் பண்ணுறதுக்கும் நிறைய ஸ்கோப்பும் ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ எதுக்காக நம்ம இந்த 2 ஸ்கில்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மிஷன் ஈயோட கோலே என்னன்னு பார்த்தோன்னா 2025க்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க புரிதலோடு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரீடிங் காம்ப்ரஹென்ஷனையும் டெவலப் பண்ணணும், ரீடிங் ஃப்ளூயன்ஸையும் டெவலப் பண்ணணும். ஸோ இதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒர்க் புக்கையும் டிஹெச்பியில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸையும் பிளான் பண்ணியிருக்கோம்.